வெல்கம் டு பியாண்ட் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் பற்றியும் மாட்டுப் பொங்கல் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கன்னி பொங்கல் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் போகி பொங்கல் பற்றி நான் பேசியிருப்பேன். அதனால பொங்கல்னா என்ன அப்படி பற்றியும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தைப்பொங்கல் பற்றி. தைப்பொங்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை செஞ்ச புதிய அரிசி, அதுக்கப்புறம் பால், சர்க்கரை, இது எல்லாமே ஒரு பானையில் ஒரு புதிய பானையில் கலந்து அதை கொதிக்க வச்சு அதை பொங்க வச்சு அதில் ஒரு இனிப்பு பண்டாரத்தை உருவாக்கி அதை சூரிய பகவானுக்கு வச்சு வேண்டுவாங்க, அதை படைச்சு வேண்டுவாங்க. இதுதான் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பொங்கல் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, தை மாதத்துடைய முதல் நாள் அன்னைக்கு தான் தைப்பொங்கல் கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போகி பொங்கல் பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா பார்ட் 1 வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வீட்டு வாசல் கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு அதுக்கப்புறம் அது பெரிய குழம்பு சின்ன குழம்பு அழகான ஒரு கோலம் போடுவாங்க. போட்டு அதுக்கு மேலே தான் இந்த பொங்க பானையை வச்சு பொங்க வைப்பாங்க. அந்த பொங்க பானையை சுற்றி பார்த்தீங்கன்னா மாவிலை, மஞ்சள் இதெல்லாமே கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாசலுக்குள்ள கரும்பு கட்டுவாங்க, மாவிலை கட்டுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாரெல்லாம் கரும்பு கட்டுறாங்க, யாரெல்லாம் மாவில் கட்டுறாங்க தெரியல. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு கட்டுறதே நம்ம கண்ணில் பார்க்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் மாவிலை கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையான மாவிலே கட்டுறதில்லை, பிளாஸ்டிக் மாவில் கட்டுறாங்க. சில பேர் அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க, நல்ல ஒரு நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மாவில் உண்மையான மாவில் கட்டிகிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேணாம், எதுவுமே வேணாம், வெறும் பானையை வச்சு நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. சில பேர் வீட்டுக்குள்ளேயும் பொங்கல் வைக்கலாம். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுது. கடவுள் நன்றி சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இனிப்பு பலகாரத்தை வச்சு தான் நன்றி சொல்லுவோம். உரப்பான பலகாரமோ இல்லை கசப்பான பலகாரம், ஏன்னா கசப்பு உரப்பான வச்சு நம்ம என்றைக்குமே படைச்சல் பண்ணவே கூடாது. அது கடவுளுக்கு நம்ம படைக்கவே கூடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரத்தை வச்சு தான் படைப்பாங்க. அதனால பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது எதனால கண்டுபிடிச்சோம்னா, 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களுடைய வயல்களுடைய விளைச்சல்கள் நல்லா வந்துச்சு அப்படின்னா அவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதனால தான் காலப்போக்கில் அது அப்படியே நாகரிகமாக வாழ்ந்து வர தமிழர்கள் என்ன பண்ணாங்க, அதை அதுக்கப்புறம் வீட்டுப்படி பொங்கல் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலுடைய ஒரு குட்டி கதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க, ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய காளை மாடு, தன்னுடைய வாகனமான காளை மாடு, அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பசவாவை கூப்பிட்டு சொன்னாரா, நீ போயிட்டு பூமியில் மக்கள்கிட்ட சொல்லு, இனிமேல் மக்கள் டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ பசவாவும் கேட்டுட்டு அவருடைய உத்தரவை, சிவபெருமான் உத்தரவை கேட்டு பூமிக்கு வருது. பூமிக்கு மக்கள்கிட்ட சிவபெருமான் இந்த மாதிரி சொல்ல சொன்னார், இனிமேல் நீங்களாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், டெய்லி சாப்பிட்ணும், அது அன்னன்னைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லி சொல்லிடுது. இதை மேலோகத்துலேருந்து சிவபெருமான் பார்த்துட்டே இருக்காரு. சிவபெருமான் ஒரே கோவம், ஏன்னா நாம ஒன்று சொன்னால் இது ஒன்று போயிட்டு இந்த மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இருக்கவும் உடனே பசவாவை பார்த்து ஒரு சாபம் விடுறாரு. என்னன்னா, நீ இனிமேல் பூமியில் தான் இருக்கணும், பூமியில் இருந்து விவசாயிகளுக்கு உழவரத்துக்கும் விவசாயிகளுக்கு டெய்லி சாப்பாடை நீ உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அதனால பார்த்தீங்கன்னா பசவாவும் அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டு பூமியிலே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது காணும் பொங்கல் பற்றி. இந்த காணும் பொங்கல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும் அல்லது பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்கள், அதாவது முக்கியமாக தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தோடு பயணம் மேற்கொள்கிறது, இல்லை அண்டை வீட்டுக்கு போகிறது, இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது மூலமாக தங்களுடைய நாளை செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா தை மாதத்துடைய 3ஆவது நாள் கொண்டாடப்படுது. அது முதல் நாள் தைப்பொங்கல், 2வது நாள் மாட்டுப்பொங்கல், கடைசியாக 3ஆவது நாள் கொண்டாடப்படும் கடைசி பொங்கல் தான் இந்த காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி பொங்கல் ஏன் கன்னி பொங்கல் அப்படி பேர் வந்துச்சுன்னா, கன்னி அப்படின்னா திருமணமாகாத பெண்கள், அதனால தான் கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமாகாத பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க, அதாவது எங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகணும் அப்படி சொல்லி, நல்லபடியாக திருமணம் ஆகணும், நல்ல ஒரு கணவன்மார்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு
கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்களாம். அதனால தான் இதுக்கு வந்து கன்னி பொங்கல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய அண்ணன் இல்லைனா தம்பி அவங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அவங்க வந்து சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கிறத ஒரு நாள் தான் இந்த கன்னி பொங்கல்.